ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் அளவுக்கு காளான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, பெருங்காயப்பொடி. இது எல்லாமே நான் முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த பவுட்ரு என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்போவும் ரெடி பண்ணுற பவுட்ரு தான். அதை நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போடுங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் லைட்டாக அது கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அது ரொம்ப நல்லது தான். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சு, நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்குற அளவுக்கு, நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். அது கூட கொத்தமல்லியும் கூடவே சேர்த்துக்கோங்க. புதினா இலையை சேர்த்துக்கோங்க. நம்ம இறக்கையில் தான் கொத்தமல்லி சேர்க்கணும். இப்போ வந்து புதினா இலையை சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து தக்காளி சேர்க்கணும். பாருங்கள், நான் வந்து எப்படி நல்லா நிறம் மாறுதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நிறம் மாறணும். அது வந்து என்ன பவுட்ரு அப்படின்னா நம்ம வந்து தனியாக மிளகு, ஜீரகம் இது எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்ச பவுட்ரு தான் அது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, புதினா இலை எல்லாமே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நமக்கு வந்து அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும்னு சொல்லுவோம்ல, அது வந்துருச்சு. இதுக்கு அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு தான் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியுது, நீங்கள் ஒன்று செஞ்சிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நமக்கு எப்போ டைம் இல்லையோ அப்போ வந்து இது டக்குன்னு நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா தக்காளி வந்து வதங்கட்டும். இதை வந்து ஃபஸ்ட் நான் வீடியோ எடுக்கணுன்னே நினைக்கவே இல்லை. டைம் ஆயிடுச்சு, நம்ம கடகடன்னு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையும் கடகடன்னு ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிகிட்ருக்கையில் அவர் வந்து பார்த்துட்டு, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு, சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன், நம்ம வீடியோ எடுத்துடலாம், நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால தான் சரி ஓகே அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சேன். தக்காளி வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இது வந்து போதும். இப்போ வந்து அடுத்து நம்ம இதில் என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மல்லித்தூள் வந்து எப்படி அப்படின்னா வீட்டில் அரைச்ச மசாலா தான். வேணும்னா அது ரெசிபி வந்து நான் ஏற்கனவே முன்னாடி போட்டிருக்கேன், மசாலா எப்படி அரைக்கிறது அப்படின்னு, மல்லிப்பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி. நான் அடுத்ததாக வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது எப்படி அப்படின்னா நான் 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா நல்லா காரமாக இருக்கும். 1 கிலோ குண்டு மிளகாய் அப்படின்னா 1/2 கிலோ சம்பா மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிருவேன். அதை காஷ்மீர் மிளகாய்னு சொல்லலாம். அது வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதனால் நல்லா காரமாகவும் இருக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். அதனால் வந்து நான் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் எப்படியோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். பெருங்காயத்தூளுக்கு அப்புறம் நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். என்ன அப்படின்னா உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், மிளகு 3மே அரை ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கரெக்டாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து பத்தாது மாதிரி தெரியும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக வந்து நீங்கள் எவ்வளோ மசாலா சேர்த்துருக்கீங்க, எவ்வளோ வெங்காயம் சேர்த்துருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து எல்லா மசாலையும் கிளறி விடையில் எண்ணெய் கரெக்டாக வருது. இந்த மசாலா எண்ணெயிலே வேகிறதுக்காக நம்ம வந்து 1 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்படி மூடி வச்சோம் அப்படின்னா லைட்டாக வந்து வெந்து வந்துடும் நல்லா மசாலா. திரும்ப நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். மூடி வச்சிடணும். நான் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தேன், ஆனால் அது வீடியோவில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மறுபடியும் வந்து வெந்து இந்தளவுக்கு புட்டு பதத்துக்கு வந்துருச்சு.
மறுபடியும் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காளானை போட்டு பெரட்டி அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து காளானில் வந்து தண்ணி வரும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்ததாக வந்து நான் காளான் வந்து போட்டு அதை கிளறிட்டு மூடி வச்சேன். எனக்கு வந்து காளான்லேருந்து தண்ணி வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள் நம்ம வந்து காளானை வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து இதை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நம்ம கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா காளான்லேருந்து நமக்கு தண்ணி வந்துடும். இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம நல்லா கிளறி விடணும். அந்த மசாலா வந்து கொஞ்சம் புட்டு மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து காளானில் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்லா எல்லா பக்கட்டும் வந்து நம்ம கிளறி விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு கூட மூடி வைக்கலாம். நீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா அதோட டேஸ்ட்டு போயிடும். நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கட்டி பதம் வந்துடும் வெந்து. கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தோசைக்கா, இட்லிக்கா, இல்லை சப்பாத்திக்கா, இல்லை சாதத்துக்கா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா மூடி வச்சு கொதிக்கையிலே தெரியுது, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். எனக்கு தண்ணி தேவைப்படலை அதுக்கப்புறம். அதனால் வந்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோடு நல்லா கிளறி விட்டுட்டு நடுவை கொஞ்சமாக ஒரு கேப் வச்சு அதில் வந்து நான் வந்து முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். நான் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அது உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றல இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மிளகு வந்து தட்டி நீங்கள் அதில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த மிளகோட வாசத்துக்கு. ஃபஸ்ட்டு முட்டையை வந்து அந்த ஊடவே வந்து கிளறி விடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த மஞ்சக்கரையில் கலந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பக்கட்டும் வந்து சேர்த்து கிளறி விட்டு மல்லித்தழை தூவி இறக்கணும் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட தண்ணி பிரிஞ்சு வந்துடும். நம்ம தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுற அன்னைக்கு எக்ஸ்ட்ராவே நம்ம தோசை சுட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். பாருங்கள், நான் அடுத்து வந்து இதில் தோசையும் சுட்டு காமிச்சிருப்பேன், சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு காமிச்சிருப்பேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நான்ஸ்டிக்கில் தோசை சுட மாட்டேன், இந்த கல்லில் தான் சுடுவேன். ஏன்னா கல்லில் சுட்டால் தான் தோசை சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது மேலே வந்து நம்ம மசாலா தோசை சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி காளானை எடுத்து அதில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா காளான் தோசைங்க சூப்பராக இருக்கும். நம்ம இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கல, இந்த மாதிரி ஒவ்வொன்றா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கல அவங்க நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. அவங்களுக்கு இது வந்து ஹெல்த்தியும் கூட, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஹெல்த்தியான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிடி டிப்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து பெரட்டி போடணும்னு கூட தேவையில்லை. இது அப்படியே ஒரு பக்கம் மெல்லிசாக தோசை சுட்டு ஒரு பக்கம் மட்டும் நல்லா முறுமுறுன்னு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேலே காளானை வச்சு தோசை அப்படியே மடித்து மட்டும் எடுத்தால் போதும். பாருங்கள், இதில் வந்து நான் டிப்ஸு சொல்லட்டா? நம்ம தோசைக்கல்லை பழக்கிறதுக்கு, இந்த மாதிரி தோசைக்கல்லை வந்து நம்ம பழக்கிறதுக்கு, நான்ஸ்டிக் கிடையாது, கல்லை பழக்கிறதுக்கு நம்ம ஒன்று பண்ணலாம். என்ன அப்படின்னா, கொஞ்சோண்டு 1 கிளாஸ் மாவு எடுத்துகிட்டு அந்த மாவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அதை வந்து நல்லா கலக்கிட்டு அதை நம்ம தோசைக்கல்லை ஊற்றி சுட்டோம் அப்படின்னா தோசை வந்து சூப்பராக வரும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த தோசைக்கல்லை வந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில். நான் பழக்கையில் அந்த மாதிரி நான் பண்ணேன், சூப்பராக வந்துச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் தோசை, சப்பாத்தி எல்லாமே அதில் தான் பண்ணுறேன். ஆனால் செம்மையாக வருது. இங்கே பாருங்கள், நான் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா.